15-minute chart. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்ஸோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்லையும் நான் அகெயின் என்ன கேட்டிங்கன்னா க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஏரியாஸை தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஆல்மோஸ்ட் நேற்று சொன்னதே தான் 22,970 23,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த 30 பாயிண்ட் ஜோன்ஸுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஏரியாஸில் வி ஹேவ் பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ். பட் இந்த ஆர்டர் பிளாக்ஸையும் தாண்டி மேலே போச்சுன்னா தான் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியும். அட்லீஸ்ட் இதை கிராக் பண்ணாங்கன்னா மேபி ஒரு 23,100 or 23,150 சம்திங் அந்த ஏரியா கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருந்த அப்டேட் 22,800 ஃபார் நிஃப்டிக்கு கொடுத்துருப்பேன். ஸோ 22,800ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இதுக்கு கீழே டவுன் சைடில் வந்தாலும் நம்ம டவுன் சைடோ இதுக்கு மேலே இருக்கிறப்ப பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாஸில் கரெக்டாக நடந்திருக்கு. பட் வேற இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அகைன் இந்த பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் தான் அதுக்கான ரீசனாகவும் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம்னா நீங்கள் இந்த கிளிப்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸை நான் வந்துட்டு என்னோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப பை சைடும் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அதுபடி மார்க்கெட்ஸ் நீங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நடக்கலை. பிகாஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே போகிறப்ப இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு டவுன் சைடில் திரும்பி இருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் நமக்கு வந்துட்டு நம்ம நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு 23,100 வரைக்கும் ஒரு பை சைடு மூமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு மூமெண்டம் கொடுக்கல. இங்கே இருக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் வாட்டர் பிளாக்ஸில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்த அனாலிசிஸை வச்சு நீங்கள் என்னைக்கான மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணால் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களால் இன்னும் எப்படி ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னா இந்த கிளாஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நான் என்னென்ன மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணுறேன், ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்த பற்றியும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் இது வெறுமனே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான கிளாஸஸ் மட்டுமே கிடையாது. இது ஒரு ஹோல் ஒரு 45 days ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் மாதிரி. நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக வர வரைக்கும் இந்த கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க பட் கால் பண்ண எனக்கு ரீச் அவுட் ஆகாது. வெதர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லோஸ் டு இந்த லோஸ் டு இந்த லோஸ். ஸோ கிளியர்லி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அ கிளியர் ஆர்டர் பிளாக் ஓவர் ஹியர். அண்ட் அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதர் கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டியை ஸ்பீட் பண்ணுறதுக்காக கீழே வரலாம், ஆர்எல்ஸ் அகைன் இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணி மேலே போகலாம். ஸோ இதுக்கான 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது ரெண்டுமே கொஞ்சம் தூரமாக இருக்கு. லைக் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போகணும்னா ஒரு 200 பாயிண்ட் கிட்ட மூமெண்டம் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற இந்த ஹோல் லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இங்கே இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு 200 பாயிண்ட் மூமெண்டம் கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுப்புற நின்றுட்டு இருக்கு. ஸோ தட் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலன்னா மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வரப்போ ஒரு ட்ரேடும் அகைன் திருப்பி மேலே வந்துச்சுன்னா மேலே வரப்போ ஒரு ட்ரேடும் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜனை ஒரு பிவோட்டல் ரீஜனாக வச்சுக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஆர்டர் பிளாக்கை நீங்கள் ஒரு பிவோட்டல் ரீஜன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 22,950 அண்ட் 22,925 வரைக்கும் இருக்கு. ஸோ மேபி இது 23,000 வரைக்கும் கூட நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அகைன் இது வந்துட்டு போதுமான ஏரியாஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் ஒரு டவுன் சைடு மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடும் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ வந்துட்டு எக்ஸ்டென்சிவ்லி ஒரு டவுன் சைடு எதிர்பார்ப்பேன்னா எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணும். ஐ மீன் வந்துட்டு எனிவேர் பிட்வீன் 22,850 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக எதிர்பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் அனாலிசிஸ் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் ஆன் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15-minute chart. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு 48,750 என்னோட க்ரூஷியல் பாயிண்டாக கொடுத்துருப்பேன். ஸோ 48,750ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா.
ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு கீழே வரவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பை சைடில் போயிருந்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் நேற்றுக்கான வீடியோஸ்லையுமே நான் வந்துட்டு இந்த ரீஜியன்ஸை தான் நான் என்னோட க்ரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அகைன் அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகியிருந்தாங்க. ஸோ எதர் சைடில் போயிருந்தாலும் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் உங்களோட ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு, சாரி பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டட் ஆர்டர் பாக்ஸ் தெரியுது. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 49,830 49,662 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பை சைடும், ஒரு இது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு செல் சைடும் எதிர்பார்க்கணும். So that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.